ஆனால் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை தேடி வருவோமேயானால் அதற்கு என்ன நன்மை? எப்பேற்பட்ட நன்மை? ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை, ஒரு தரஜா, ஒரு பாவ மன்னிப்பு, இதெல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால் இது எங்கிருந்து கிடைக்கும்? பாவ மன்னிப்புக்கு உரிய அந்தஸ்து என்ன என்பதை விளங்கக்கூடிய நாளையிலே இதற்கான சான்றுகள் அழகாக நமக்கு தெரியும். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தந்தார்கள், ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் பள்ளிவாசலை நோக்கி செல்வானேயானால் அல்லாஹ்வினுடைய கொடியை பிடித்தவனாக அவன் செல்கிறான். ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் கடை வீதியை நோக்கி செல்வானேயானால் ஷைத்தானுடைய கொடியை ஏந்தி கொண்டு செல்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு வந்து போவது என்பது எவ்வளவு அவசியமானது என்று சொன்னால், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு கண் தெரியாத சஹாபி, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியவில்லை, அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, எனவே நான் வீட்டிலே தொழுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டபோது, கண் தெரியாத சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அனுப்புகிறார்கள். கொஞ்ச தூரம் சென்று இருப்பார், திரும்ப அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி வந்தவுடன், பாங்கு சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்டார்கள். கேட்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் பள்ளிக்கு வந்து தொழுவது உன் மீது கடமை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இன்னும் அதிகப்படுத்தி சொன்னார்கள் என்றால், லா ஸலாத்த லி ஜாரில் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே இருந்து கொண்டு பள்ளியிலே தொழாத தொழுகையாளிக்கு நன்மை கிடையாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, பள்ளிவாசல் என்பது ஒரு உயர்ந்த இடம், அதற்கு வந்து போவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு. சகோதரர்களே, சற்று நெருங்கி வந்து விடுங்கள். நாம் சபையில் நெருங்கி உட்கார்ந்தோம், ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம நெருங்கி உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்குறான். பள்ளிவாசல் என்பதே நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். எனவே பள்ளிவாசல் கட்டுக்கோப்பை உருவாக்கக்கூடியது. நாம் இணைந்து இருப்போமேயானால் நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்துவான். பெண்களும் நெருங்கி இருங்கள் தயவு செய்து. கூட்டம் அதிகமாக இருப்பதின் காரணத்தினால் ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து நீங்கள் வசதி செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இடம் கொடுப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். விசுவாசிகளே, உங்களிடத்திலே சபைகளிலே இடம் கொடுங்கள் என்பதாக உங்களுக்கு கேட்கப்பட்டால் நீங்கள் விசாலப்படுத்தி இடம் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். எனவே தயவு செய்து நன்றாக நெருங்கி வந்து விடுங்கள். நெருங்கி வந்தால் நாம் ஒரு இபாதத்தை செய்த நன்மை கிடைக்கிறது, அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து உதவிய நன்மை கிடைக்கிறது. இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து போவதற்கிறதே ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு நிலை என்பதை நமக்கு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை ஆரம்பத்திலே சொன்னது போல கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் குடும்ப ஆலோசனைகள் வழங்குவதற்கும் படை வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் படைகளை அனுப்புவதற்கும் தூதுக்குழுவினரை சந்திப்பதற்கும் நீதிமன்றங்களை நீதி விசாரணைகள் செய்வதற்கும் இப்படி எண்ணற்ற பல கலைகளை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கல்விக்காக வேண்டி பள்ளிவாசலை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிற போது, ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதிக்கு செல்கிறார்கள். கடை வீதிக்கு சென்று தன்னுடைய சகாக்களிடத்திலே சொன்னார்கள், பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்கள் பங்கு போடப்படுகின்றன, எனவே விரைந்து செல்லுங்கள், உங்களுக்கு சொத்து கிடைக்கும் என்று சொன்னவுடன் நம்ம என்ன செய்வோம்? இங்கே உட்கார்ந்து 24 மணி நேரம் உட்கார்ந்து தேய்ச்சி வருமானம் வர்றதுக்கு பகரமா வராச சொத்து கிடைக்குதுன்னு சொன்னால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பிடிட்டு எல்லாம் ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு கோபத்தோடு திரும்பி வர்றாங்க. என்ன அபூ ஹுரைரா, என்னென்னமோ சொத்துலாம் பங்கு வைக்கப்படுதுன்னு சொன்னீங்க, ஆசையோடு போனோம், ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே அங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, அங்கே சில பேர் குர்ஆன் ஓதுகிறார்கள், சில பேர் திக்ர் மஜ்லிஸை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், சில பேர் நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள், சில பேர் பலவிதமான மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்து இதை தவிர வேற என்ன இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே
பள்ளிவாசல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு தோதுவான ஒரு அற்புதமான ஒரு இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே வட்டமாக அமர்ந்திருக்கிறார்கள். அபு வாக்கிதுல் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். பள்ளியில் சஹாபாக்கள் வட்டமாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க, பல விஷயங்களை மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 3 சஹாபாக்கள் வர்றாங்க. 3 சஹாபாக்கள் வந்தவர்களில் ஒருவர் என்ன செய்தார், அந்த வட்டத்திலே அமராமல் தனியாகவும் அமராமல் வெளியேறி சென்று விட்டார். இன்னொரு சஹாபி என்ன செய்தார், வட்டமாக அமர்ந்திருப்பவர்களுக்கு மத்தியிலே ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு அங்கே உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த வட்டத்திலே இடமில்லை என்பதின் காரணத்தினால் அந்த வட்டத்திற்கு அடுத்தார் போல வெட்கப்பட்டவர்களாக கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு, தோழர்களே, இந்த சபைக்கு 3 நபர்கள் வந்தார்கள், அவர்களை பற்றி இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவர் இந்த சபையை விட்டும் சென்று விட்டார். அந்த மனிதர் அல்லாஹ், அதாவது அவர் இந்த சபையை புறக்கணித்து விட்டு சென்று விட்டார், அவரை அல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டான். இன்னொரு மனிதர் இந்த சபையினுடைய நடுவிலே அமராமல் வெட்கப்பட்டு கொண்டு ஒதுங்கி அமர்ந்தார், அவருக்கு நன்மை கொடுக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு கொண்டான். ஒரு மனிதர் நெருக்கி அடித்துக்கொண்டு எல்லோருக்கும் மத்தியிலே அமர்ந்து கொண்டார். இவர் எப்படி சபையிலே சேர்ந்து கொண்டாரோ அதே போல அல்லாஹ்வும் அவர்களுக்கு மத்தியிலே அருளை உண்டாக்கிவிட்டான். எனவே அல்லாஹ்வினால் இறக்கப்படக்கூடிய அருளுக்கு இவரும் சொந்தக்காரராகிவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பள்ளியிலே நடக்கக்கூடிய ஒரு சபை என்று சொன்னால், ஒரு சபை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக ஒன்று கூட்டப்பட்ட அந்த சபையிலே நாமும் இணைந்து நல்ல விஷயங்களை பேசுவது, கேட்பது என்பது அவசியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே, குதிரையின் மீது சவாரி செய்தவராக ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைகிறார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த தோழர் குதிரையை விட்டும் இறங்கி அந்த சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில கேள்வியை கேட்கிறார். இந்த சபையிலே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் என்று சொல்லக்கூடிய மனிதர் யார் என்று கேட்கிறார். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அதோ வெண்மையாக சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் அந்த நபி என்று சொன்னவுடன் அந்த தோழர் நேராக சென்று தங்களிடத்திலே சில கேள்விகளை கேட்க போகிறேன், அது நல்ல கேள்வியாகவும் இருக்கலாம் அல்லது உங்களை கோபப்படுத்தக்கூடிய கேள்வியாகவும் இருக்கலாம், எனவே அந்த கேள்விக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக கேளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை அல்லாஹ் திருத்தூதராக அனுப்பி வைத்திருக்கிறானா என்று கேட்டார். இது கோபம் வரக்கூடிய கேள்வியா இல்லையா? நம்மள்கிட்ட கேட்டிருந்தால் அது கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது அல்லாஹ் தான் என்னை அனுப்பியிருக்கிறான், திருத்தூதராக அனுப்பியிருக்கிறான். திரும்ப கேட்டார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இரவும் பகலும் சேர்த்து முழு நாளிலே 5 வேளை தொழுகை கடமையாக இருக்கிறதா, அது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டதா என்று கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து கேட்டார், ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதே, இது அல்லாஹ் கடமையாக்கினானா என்று கேட்டார். 2 கேள்வி கேட்டுட்டு 3வது கேள்வி கேட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் கடமையாக்காம வேற யார் கடமையாக்குனா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் என்ன சொன்னார்கள், ஆமாம் அல்லாஹ் தான் கடமையாக்கினான். அதற்கு அடுத்து கேட்டார், பொருளாதாரங்களை கணக்கிட்டு அல்லாஹ்வுக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று கேட்டார். அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்று சொன்னார்கள். உடனே அந்த மனிதர் சொன்னார், இங்கே இல்லாத என்னுடைய கூட்டத்தாருக்கு நான் சொல்லுவதற்காக, இதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தூதுவராக வந்தேன். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லி நானும் அதை பின்பற்றுவேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் சென்றார். எனவே கல்வி சபை என்பது எந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நடந்து கொண்டே இருந்தன என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தன. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிற போது எத்தனையோ நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சமூக மக்கள் அனைவரும் நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பலவிதமான உபதேசங்கள் அந்த சபையின் மூலமாக அடைந்திருக்கிறது என்று சொன்னால்,
அந்த சபை ஒரு கல்வி சபையாக இல்லாமல் வேற என்னவாக இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, இப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், அந்த மனிதர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். உடனே தோழர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திசையை நோக்கி பின்னால் திரும்பி பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் ஒது செய்தவராக, அப்படியே தண்ணீரை தெளித்தவராக வந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் நினைத்து கொண்டார்கள், பெரிய அமல் செஞ்சிருப்பார் போல, அதற்காக வேண்டிதான் இவருக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது நாள் சபை கூடுகிறது. அந்த நாளையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. இரண்டாவது நாள் அவ்வளவு பெரிய சுப செய்தி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள். அதே தோழர் வருகிறார். மூன்றாவது நாளும் சபை கூடுகிறது. மூன்றாவது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! மூன்றாவது நாளும் அதே மனிதர் அதே கோலத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஒது செய்த தண்ணீரை தெளித்தவராக வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணத்தினால் இந்த சஹாபியை 3 நாட்களாக சொர்க்கவாதி 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 என்று சொன்னார்கள் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி என்ன செய்கிறார்கள், அந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி போகிறார்கள். இரவு எல்லோரும் படுக்க போகின்ற நேரத்திலே கதவு தட்டப்படுகிறது. சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த தோழரினுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. வீட்டு கதவை திறந்தவுடன் அந்த தோழர் நின்று கொண்டிருக்கிறார். கேட்டார், என்ன இந்த நேரத்திலே என்று கேட்டார். அந்த தோழர் சொன்னார், என்னுடைய வீட்டிலே சின்ன பிரச்சனை, என்னுடைய வாப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. வாப்பாட்ட நான் சொல்லிட்டேன், 3 நாளாக வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் போட்டு சொல்லிட்டேன். அதனால தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடத்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தங்கிக்கிருவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? சண்டை நடந்துச்சா? பிரச்சனை வந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டையும் இல்லை, எந்த ஒரு நிலையும் இல்லை. ஆனால் அந்த சஹாபியினுடைய நோக்கம் என்ன? இன்னொரு வீட்டில் தங்குறதினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் குடும்ப ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டியா? இல்லை, நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தன் பின்னாலேயே அலைஞ்சி என்ன ரகசியம் பேசுகிறான், என்ன செய்கிறான், எங்கே போகிறான், எங்கே வர்றான், இந்த மாதிரி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? அப்படி அல்ல. அந்த சஹாபியினுடைய நோக்கம், இவர் சொர்க்கவாதி என்ற மகோன்னதமிக்க பெயர் கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பெயருக்கு சொந்தக்காரராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இவர் என்ன அமல் செய்தார்? தனிப்பட்ட முறையிலே ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நடுநிசி நேரமாகத்தான்